எனக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு முன்னாடி தான் இருக்கான், எனக்கு எதிரில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஹிந்தியில் எப்படி மேக் பண்ணலான்றத பார்க்கலாமா? ஹிந்தி கற்றுக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா துவாரகா ஹிந்தி இன்ஸ்டியூட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு எதிரில் இருக்கான் அப்படின்றதுக்கு மேரே சாம்னே ஹே, மேரே சாம்னே ஹே அப்படின்றது. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணோம்னா, உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு எதிரில் அப்படின்ற மாதிரி. எனக்கு முன்னாடி இருக்கான் அப்படின்ற போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு க்யூவில் நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜு அப்படின்ற ஒரு பர்சன் எடுத்துட்டோம்னா, க்யூவில் முன்னாடி நிற்கிறவங்க. ஸோ அதுக்கு வந்து ஆகே அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். மேரே ஆகே ராஜு ஹே. ஓகே, எனக்கு முன்னாடி ராஜு நிற்கிறான் அப்படின்றது வந்து, ஸோ முன்னாடி அஹெட் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஆகே அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ மேரே சாம்னே அப்படின்றது எனக்கு எதிரில் என்னை ஃபேஸ் பண்ணி நிற்கிறது, உட்காந்துருக்குது எனிதிங். ஸோ அண்ட் தென் மேரே ஆகே அப்படின்றது ஒரு கியூவில் இருக்கும்போது, இல்லை எனிதிங் பொசிஷனாக இருக்கலாம், இல்லை ஆர்டர் வைஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்கிறவங்களை வந்து ஆகே, மேரே ஆகே ராஜு ஹே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றதுக்கு முஜே பெஹ்லே சே மாலும் தா அப்படின்றத யூஸ் பண்ணும். எனக்கு முன்பே தெரியும் அப்படின்றதுக்கு முஜே பெஹ்லே சே மாலும் தா அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கே சாம்னே, கே ஆகே, கே பெஹ்லே இந்த நான் 3க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். For more video like this, stay tuned.